அக்னீஸ்வரன் நீட் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ இவ்வளவு தூரம் பேசினதுல திரு தரணிதரன் ஜென்ராம் அவர்கள் சொன்னதுன்னா இந்த தொடர் போராட்டம் இருக்குல்ல, நீட்டு விலக்கு கிடைக்கதே இல்லை, ஆனால் திமுகவின் போராட்டம் உளப்பூர்வமா இருந்ததுன்னு மக்கள் எடுத்துக்க மாட்டாங்களா? அதுக்காக எல்லா விஷயமும் செஞ்சிருக்காங்கன்னு எடுத்துக்க மாட்டாங்களா? வெளிநாட்டுல படிச்ச மருத்துவர், பெரிய ஆஸ்பத்திரி, கண்ணு இப்படி பார்த்தா எட்டித்தான் பார்க்கணும், ஆனா போய் சேர்த்தங்க பாவங்க ஆள் செத்து போயிட்டாரு. அந்த மாதிரி தானே உங்களுடைய நிலைமை இருக்குது. நான் இப்ப கேட்பது 2006 ஒரே ஒரு விஷயம், பொது நுழைவுத் தேர்வை எடுத்தீங்க, அனந்தகிருஷ்ணன் கமிட்டி, இன்னைக்கு ஏகே ராஜன் கமிட்டி. நான் ஒரு சிம்பிளா கேக்குறேன், நீட்டு விலக்கு தராத பாஜக மீது கோபம் வருமா, இல்ல நீட்டு விலக்குக்காக போராடிய திமுக மீது கோபம் வருமா? எப்படி இப்போ மக்கள் எடுப்பாங்க? கூட்டணி வேற, அரசாங்கத்தின் செயல்பாடுகள் வேற. மக்களோட கணக்கு நீங்க செக்ஷன் 10D ரஞ்சித் ராய் கமிட்டி, அதே மாதிரி தான் இங்க ஏகே ராஜன் கமிட்டி. இவர்களுடைய நியாயத்தை சொல்றதுக்கு இவங்க அங்க மாதிரி அங்க திரு எடப்பாடி பழனிசாமி 10.5 சொல்றதுக்காக திரு ஏகே குலசேகரன் கமிட்டி. ஆக கமிட்டிகள் இருக்கலாம், ஆனா நீங்க சொன்ன வாக்குறுதி அப்படின்னு என்னாச்சு சொல்றாரு சார், இதெல்லாம் தெரியாமலையா ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? அப்ப யோசிக்கலையா? அப்ப நான் கேக்குறேன், கலைஞர் பொது நுழைவுத் தேர்வு கொடுப்போம், நாங்க எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டா வாக்குறுதி கொடுத்த ரகசியம் இருக்குன்னா சொன்னாரு. அப்ப நீங்க அந்த இடத்தை தவறு பண்ணிட்டீங்க. உண்மையை ஒத்துக்குங்க. ஒண்ணு, இன்னொரு விஷயம், இவங்க நோக்கத்தை பாருங்களேன். கச்சத்தீவை கொடுத்தது கலைஞர் கருணாநிதி, கச்சத்தீவை மீட்கிறோம் என்பதுக்கு ஒரு தமிழ்நாட்டுல சட்டமன்ற தீர்மானம் போட்டது தமிழ்நாடு திமுகவுடைய தலைவர். அப்ப என்ன இல்ல சொல்றீங்க? உண்மை இல்ல. பழைய ஓய்வூதிய திட்டம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் கொண்டு வந்துட்டீங்களா? நம்ம பேசுவோம். நீட் விலக்கு கொண்டு வந்துட்டீங்களா? அப்ப எதையுமே இது பண்ணாம, திட்டமிடாம, ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் 2026 தேர்தல் அறிக்கை அநேகமா ரொம்ப சுருங்கிரும் நினைக்கிறேன். தெரியாம சொல்லிட்டோமோ, செய்ய முடியலையே. பொய் வாக்குறுதி அப்படின்னு உங்களை நெருக்கடி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப சுருக்கமா நிறைவு கருத்து திரு தரணிதரன்.